மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 5 நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்யாவிற்கு சென்றுள்ளார். மாஸ்கோ சென்றடைந்த அவருக்கு அந்நாட்டின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடியை அடுத்த ஆண்டு ரஷ்யாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்த அதிபர் புதின் தற்போதைய அனைத்து விவகாரங்களையும் பாதித்ததாகவும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான கண்ணோட்டத்தை பற்றி பேசவும் வாய்ப்பளித்ததாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்திய பிரதமர் மோடி ரஷ்யாவிற்கு வருகை தருவது குறித்து மகிழ்ச்சி அடைவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பாய்லர் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த ஊழியர்களும் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அலறி அடித்து ஓடினர். அப்போது பாய்லர் அருகே பணிபுரிந்து வந்த ஒப்பந்த தொழிலாளர்களான பெருமாள் மற்றும் 2 பேர் விபத்தில் சிக்கினர். தற்போது விபத்தில் சிக்கிய மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் கரிமேடு பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்ற ஊழியர் உயிரிழந்துள்ளார். ஏற்கனவே எண்ணூர் அருகே உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவை தொடர்ந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதால் வடசென்னை பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாய்லர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த ஒப்பந்த தொழிலாளரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் நிவாரணம் வழங்குவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். சென்னையை அடுத்த எண்ணூரில் தனியார் நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். பாதித்த மக்கள் திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மருத்துவக் குழுவுடன் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வடசென்னை மக்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் நிறுவனங்கள் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் டிஎம்கே பிடி தானே அவர் ஸ்டாலினை பொறுத்தவரை இப்போ தெரியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா 0 எடுப்போம்னு. அதனால நம்ம 40 இலக்கு அடிப்பில் கண்டிப்பா 40 ஜெயிக்க போறோம். அதனால அவரை பொறுத்தவரை என்னன்னா இப்போ அவரு சொல்லாம இவரை வச்சு சிலதெல்லாம் அதுக்காக என்ன அம்மாவை போய் இந்த மாதிரி ஒரு நன்றி இருக்க வேணா, ஒரு ஒரு தன்னை அடையாளம் காட்டிய ஒரு இயக்கம், தன்னை முன்னிலைப்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர். அம்மா முன்னிலைப்படுத்தலாம் இவர் அங்க என்ன பண்ணியிருந்திருப்பாரு அங்க ஊர்ல. கோவை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் மக்களுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு தராவிட்டாலும் மாநில அரசு தனது நிதியில் இருந்து தர வேண்டும் என்று கூறினார். மேலும் மாநில அரசு மத்திய அரசையும் மத்திய அரசு மாநில அரசையும் குறை சொல்வது கவலை அளிக்கிறது என்று கண்டனம் தெரிவித்தார். மேலும் ஓபிஎஸ் மீதான வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும், அந்த வழக்கில் அவருக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்று தெரிவித்தார். சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன், சொல்லு. அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க, வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டது. மற்றவங்கெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிகிற சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில், எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்குறவன் எந்தா எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பத்திரிகை ஊடகங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லை, பல வழக்குகள் அவர் இருக்கார், பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம். புதுக்கோட்டையில் காங்கிரஸ் கட்சியின் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் வேறு மாநிலத்தில் ஆளுநராக இருந்தாலும் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்ற முறையில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்துள்ளார், அது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ஆனால் ஒரு ஆளுநராக அவர் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும், ஆனால் அவர் அரசியல்வாதியாக கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது என்று தனது கருத்துக்களை முன்வைத்தார். மத்திய அரசு நிதி கொடுக்க முடியும், பொதுமக்களும் நிறையா கொடுப்பாங்க, வரி விலக்கு கிடைக்கும், எக்ஸம்ஷன் கிடைக்கும், டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும்.
இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது. அதனால தான் கேட்குறாங்க. அது மத்திய அரசுக்கு அறிவிக்க வேண்டியானே. அதனால் பாதிக்கப்பட்டதில் நம்ம அதிகம் அவங்க குறைவு இப்படி பேசி தர்க்கம் பண்ணுறதுல வந்து there is no meaning in that. அதில் ஒன்றும் அர்த்தம் இருக்கதா. மதுரை விளாச்சேரியில் விவசாய பாசன கால்வாய் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் வடிவேல்கரை ஊருக்குள் புகுந்தது. இதனால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் பாதிப்படைந்த பகுதிகளில் திருப்பரங்குன்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உடனே தண்ணீரை வெளியேற்றுவதற்கு வழிவகைகள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இங்கு வசிக்கின்ற நடுத்தர மக்களுக்கு விரைவாக மாவட்ட ஆட்சித்தலைவர், பொதுப்பணித்துறை மற்றும் விவசாயத்துறையை சேர்ந்தவர்கள் உரிய கணக்கெடுப்பின்படி பாதுகாப்பு நிதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு அரசு அதிகாரிகளுக்கு இங்கே இருக்கிற பொதுமக்கள் சங்கத்தினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது அரசு அலுவலர்கள் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற சுமார் 200 வீடுகளுக்கும் அந்த தண்ணீர் வடிவதற்கான பணிகளை பொதுப்பணித்துறையும் அரசாங்கமும் மற்ற ஒன்றியமும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இங்கே இருக்கிற மக்கள் நடுத்தர மக்களாக நீண்ட நெடிய காலம் வாழ்கிற மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான உதவியினை நிச்சயமாக மிக விரைவாக மாவட்ட ஆட்சித்தலைவர், பொதுப்பணித்துறை மற்றும் விவசாயத்துறை சேர்ந்தவர்கள் உரிய கணக்கெடுப்பின்படி எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உரிய காம்பன்சேஷன் பாதுகாப்பு நிதியை வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற மாவட்ட கவுன்சிலர், பொதுப்பணியாற்றவர்கள், ஒன்றிய கவுன்சிலர், பிரசிடென்ட் அத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆக அவர்களெல்லாம் அதற்கான வேண்டுகோளை நாங்கள் ஒன்றிணைந்து கொடுத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றி கொடுப்போம்னு நம்புகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கடந்த 6 மாதம் முன்பு போலீசாரால் பிடிபட்ட 185 பிளாஸ்டிக் கேனில் தலா 35 லிட்டர் வீதம் மொத்தம் 6425 லிட்டர் எரிசாராயம் மற்றும் கண்டெய்னர் லாரியில் டேங்கர் அமைத்து அந்த டேங்கரில் 8099 லிட்டர் எரிசாராயமும் ஆந்திராவில் இருந்து கடத்தப்பட்டு மதுராந்தகம் வழியாக சென்னை நோக்கி வருவதாக மாவட்ட காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி மதுராந்தகம் சென்ற போலீசார் கடத்தப்பட்ட எரிசாராயம், அதற்கு பயன்படுத்தப்பட்ட லாரி மற்றும் கண்டெய்னர் லாரிகளை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் மொத்தமாக 14,534 லிட்டர் எரிசாராயத்தை எஸ்பி அலுவலகம் அருகே நிலத்தில் குழி தோண்டி அதில் பறிமுதல் செய்யப்பட்ட சாராயத்தை ஊற்றி வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் போலீசார் பாதுகாப்போடு அழித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.